Hi guys, welcome to Cheeky Chica. மூக்கு மேல ராஜா. அனி உனக்கு நேற்று ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன்டா, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க எல்லாரும் உன்னோட ஃபேன் ஆயிட்டாங்கடா. குக் வித் கோமாளி நீ பயங்கர பண்றியாமே, நல்லா குக்கிங் எல்லாம் பண்றியாமே, என்னடா நீ? நான் ஒன்றும் குக்கிங் பண்ணல, விக்கி தான் பயங்கரமா குக் பண்ணிட்டு இருக்கா. பட் யா சிக்கா, after 3-4 days இப்போ வந்து உங்க ஃபேன் கிடையாது சார், உங்க பையன் ஃபேன் அப்படின்றாங்க எல்லாரும். அப்படியா? சூப்பர்ல. பட் யா, let's come to cricket chica. ஏன்னா World Cup is going on. The big World Cup, football World Cup, all eyes on the football World Cup. Definitely நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கா, அனி why don't you do a couple of shows on football? I'm trying to get a couple of people to come on board to do a show on football. We will try to cover it. ஏன்னா செம பரபரப்பா போகுது. சிக்கா, நீங்க முன்னாடிலாம் நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க டியேகோ மேரடோனான்னு சொல்லுவீங்க. மேரடோனாவோட ரீக்ரியேஷன், ஒரு பெட்டர் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். லியோனல் மெஸ்ஸி at the age of 38 is lighting the World Cup with a hat trick. So lot of good things happening at the football front. But அங்க இவ்வளோ நடக்கும் போது இப்பவும் நாங்க கிரிக்கெட் ஆடுவோம் அப்படின்னு இந்தியன் டீம் போய் ஒரு பாவம் ஒரு ஆப்கானிஸ்தான் டீம் கூப்பிட்டு வச்சு மொத்துன்னு மொத்தி என்னையா நடக்குது இது? 400 ரன்னு, சுப்மன் கில் திருப்பி பேக் டு பேக் செஞ்சுரிஸ், இஷான் கிஷன் வா திருப்பி வா, ஒன் டே கிரிக்கெட் குள்ள திருப்பி வா, 125 of 77 balls, குர்னூர் பிரார் and Prince Yadav picking up a couple of wickets and Chika இந்தியன் விமென்ஸ் டீம் லுக்கிங் டாமினன்ட். அங்க பாகிஸ்தான் எதிராக திருப்பி போய் அங்க ஓத பாகிஸ்தானுக்கு எல்லாமே. இந்த எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கேள்வி சிக்கா, இவ்வளவு ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடக்கும் போது இல்ல, ஐ திங்க் வி ஷுடன்ட் பி பிளேயிங் கிரிக்கெட் அட் திஸ் டைம் சிக்கா. திஸ் இஸ் ஜஸ்ட் மை பர்சனல் ஃபீலிங். இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ் ஒரு வெத்து சீரீஸ் என்ன புரியல. நான் இந்த வெயில்ல போ அவங்க பொசிக்கிறாங்க, அந்த பசங்க மூளை வேணாமா? இந்த வெயில போய் போலிங் எடுப்பானா? அதுவும் லக்னோல போய் போலிங் எடுப்பானா? போலிங் எடுத்துட்டு வாங்க அடிங்க, என்ன போட்டு அடி அடி. இந்த வடிவேல் ஜோக் சொல்லுவது தெரியுமா? இங்க அடிப்பா, ஐயோ அடிச்சா, இங்க அடிக்கிறியா, இங்க அடி, இங்க அடி, இங்க அடி, அடிச்சிங்களா போருமா அப்படின்ற பேச மாட்டான். வாங்கிட்டு மொத்துறாங்க. ஆனா ஒண்ணு சொல்ல மச்சான், அந்த சுப்மன் கில் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் வேற லெவல்ல ஆடுறான் கிரிக்கெட். இப்போ அவன் அப்படின்ற டச்சு கவர்ஸ். அவன் இப்ப கவர் டிரைவ் அடிக்கச்சே பார்த்தா திடீர்னு விராட் கோலி எப்படி இந்த கவர் டிரைவ் மாஸ்டரா இருந்தாலும் அந்த மாதிரி ஆயிடுறான். அவன் கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி கேனா இவன் அப்படி ஆடுறான். அவன் ஃபேண்டாஸ்டிக் கவர் டிரைவ்ல அடிச்சு தள்ளிடுறான் போட்டு. ஐ மீன் அவுட் ஸ்டாண்டிங் தான். அவனே அவுட் ஆதான் உண்டு, அவனே அவுட் ஆயிட்டு போனான் நேற்றுக்கு, அவ்வளவுதான். இல்லைன்னா இவனுக்கு சான்ஸே கிடையாது. இவன் பேர் என்ன, இந்த சுப்மன் கில் அவுட் ஆகுற மாதிரி தெரியல, அவுட் ஆகிற மாதிரி தெரியல. போராத குறைக்கு ஈஷான் கிஷன் ஒருத்த வந்துட்டான். அவன் வந்து என்ன பண்ணான், என்ன பிசிசிஐ கரெக்டான ஒரு காரியம் பண்ணாங்க. ஒழுங்கா போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடி வாங்கினா. ஈஷான் கிஷன், நிறைய பிளேயர்ஸ் இந்த மாதிரி திருப்பி வந்தான். இட்ஸ் டன் ஈஷான் கிஷன் லாட் ஆஃப் குட். அண்ட் இமேஜின் ஐபிஎல்ல போட்டு பழகிறான், 2020 கிரிக்கெட்ல போட்டு பழகிறான், வேர்ல்ட் கப் 2020 அடிச்சான், இப்ப பாரு ஒன் டேல போட்டு பழகிறான். அண்ட் ஈஷான் கிஷனும் சரி, ஈஷான் கிஷனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, ஹிஸ் ரேஞ்ச் ஆஃப் ஷாட் மேக்கிங் இஸ் அமேசிங். அனி இன்சைட் அவுட் அடிக்கிறான் பாரு, கவர் மேல அப்படின்றான், இப்படின்றான், ஃபிளிக் அடிக்கிறான். ஐ மீன் சுப்மன் கில் ஆல்சோ ஹஸ் 365 degrees. சுப்மன் கில் வந்து ஆத்தென்டிக் கிரிக்கெட்டுக்கு மாதிரி ஆடுறான். எப்படி விராட் கோலி வந்து ஒரு காப்பி புக் ஸ்டைல் அடிக்கிறான், அந்த மாதிரி சுப்மன் கில் ஆடுறான். ஆனா ஈஷான் கிஷன் வந்து ஆடினான்னு வச்சுக்கோயேன், பொழகிறான் போலிங்க போட்டு. He is just tearing the bowling apart. Bowlers don't know what to do with Ishan Kishan. அதுவும் அந்த செகண்ட் 50 பார்த்தோன்னா 19 balls தான் போட்டு கைட்டி கொடுக்குறான் போட்டு இந்த இஷான் கிஷன். ஐயோ, ஈஷான் கிஷன் பேட்டிங் பாக்கிறதுக்கு ஜாலியா தான் இருக்கு. பாருங்க ஈஷான் கிஷன் மாதிரி போட்டா கொஞ்சம் எங்காவது ஆஃப் சைட்ல போட்டா ஆஃப் சைட்ல தூக்கி விடுறான். மிடில் இவனு பாருங்க 365 degrees, வெரி வெரி ஃபியூ ஷாட்ஸ் பிஹைண்ட் த விக்கெட். அதனாலே சொல்லலாம் எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் நாக் இது. பிஹைண்ட் த விக்கெட் வெரி ஃபியூ ஷாட்ஸ். Yeah, someone dominant. I mean, Rohit Sharma looked really good actually initially. He also got up to 48 out at SSV Jaiswal chance கொடுத்தாங்க. Unfortunately, he couldn't capitalize. இப்போ so many chopping and changes, Chika. We saw Shubman Gill coming at number 3 and performing today. Last time he was opening, இப்போ வந்து number 3. His record in ODI cricket is லிட்டரலி அவருக்கும் விராட் கோலிக்கும் வந்து ஒரு நல்ல காம்படிஷன் போயின்னு இருக்கு ஒன் டே கிரிக்கெட்ல. if anybody can actually match விராட் கோலி, it will be a tough ask. ஏன்னா விராட் கோலி did it for almost
He's been doing it for almost 16 years now. So there's a huge difference there. Shubman Gill, but he's on that path, Chika. Now, what happens when Virat Kohli comes back? Who misses out? Who keeps their place? How is this going to work out now? இது வந்து ஒரு சொல்றமா இப்ப ஒன் டே கிரிக்கெட் இதெல்லாம் T20 கிரிக்கெட் மெரிகோ ரவுண்ட் மாதிரி ஆயிட போகுது. நீ இன்ச்சு கொடுத்தா எல்லாம் சான்ஸ் எடுத்துறாங்க போட்டு. எல்லாரும் மறந்துட்டாங்க இப்ப ரித்ராஜ் கைக்வாடோட செஞ்சுரிய லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா எதிரா மறந்துடுவாங்கடா. இப்ப அதான் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ரித்ராஜ் கைக்வாட் செஞ்சுரி மறந்துட்டாங்க. இப்ப ஜெய்ஸ்வால் செஞ்சுரியே மறந்துடுவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இட்ஸ் பிகம் சோ காம்படிட்டிவ். ஒரு இன்ச்சு கொடுத்தா பாரு, இஷான் கிஷன் ஒரு இன்ச்சு கொடுத்தாங்க, திருப்பி கம்பேக் பண்ணா T20 வேர்ல்ட் கப்ல. இனிமே T20 தூக்க முடியாது, அந்த மாதிரி லெவல் ஆடிச்சான். இப்ப ஒன் டேல சான்ஸ் கொடுத்தா கீழி குடிச்சிடான் போடு. சோ அவன் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் ஒன் டேல சொல்லிஃபை பண்ணிடுவான். See, Virat Kohli is a certainty for the 2027 World Cup. But the merry-go-round மாதிரி சுத்தின்னு இருக்கும். Shubman Gill will have to go back to the opening slot. So இந்த merry-go-round மாதிரி போயினே இருக்கும். இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வெயிட் பண்ணு. செப்டம்பர் தானே உனக்கு 2020, செப்டம்பர் 2027 தான் வேர்ல்ட் கப். இன்னும் நிறைய நாள் இருக்கு. இந்த merry-go-round போயிட்டே இருக்கும். திடீர்னு நடுவுல சஞ்சு சாம்சன் வந்தாலும் வரலாம், எவனா ஒருத்தர் வருவான், அடிப்பான் போவான், அடிப்பான் போவான். Create a little bit of insecurity, Chika, ஒரு ஸ்குவாட்ல. I think by January they should decide இதான் இருக்க போகுது டீம்னு. அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்துருது, ஐபிஎல் வந்தோடனே வேர்ல்ட் கப் வந்துடும். சரி, பிஃபோர் அந்த ஆஸ்திரேலியா இங்க இந்தியா ஒரு சீரிஸ் வராங்கல்ல, I don't know whether they're playing one day matches, இங்க ஆடுறாங்கன்னு தெரியாது. இந்தியாவில் வராங்க அவங்க. இப்ப இங்கிலாந்து போறோம், இங்கிலாந்து போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். இப்ப டொமஸ்டிக் சீரிஸ் இருக்கும். அது ஒரு மாதிரி ஜனவரி பிப்ரவரிக்குள்ள இந்த மாதிரி ஒரு மாதிரி வச்சிருக்கோம். இதான் ஒரு டாப் 20 ஒரு 15க்கு நீ செலக்ட் பண்ணது 20 ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். தட்ஸ் வே ஃபார்வர்ட். பட் இப்ப ட்ரையல் பண்ணிதான் ஆனோம். நீ வி ஆல்சோ டிட் பிஃபோர் 2011 வேர்ல்ட் கப். நிறைய இந்த மாதிரி மேட்ச் என்ன தெரியுமா பண்ணும், என்ன காட்டுனா கில்லு மாதிரி ஆடலாம் சான்ஸே கூட ரெஸ்ட் பண்ணிடணும். ரெஸ்ட் பண்ணிட்டு வேற எவனா கேப்டன் பண்ண கூட பரவாயில்ல. சர்டனிட்டி I wouldn't do that, Chika. Again, certainty நாலாம் பார்க்க மாட்டேன், Chika. See, as a captain, ஒரு நியூ கேப்டன் பண்ணிருக்கோம். நீங்க நிறைய வாட்டி பண்ணிருக்கீங்கன்னா அது நீங்க ஆடுற டைம்ல உங்க டீம் வந்து செட் டீம். சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங், MS தோனி எல்லாரும் சாலிட். உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. லெட்ஸ் நாட் ஆல்சோ ஃபர்கெட் தட். யூ ஹேட் சச்சின், யூ ஹேட் வீரேந்தர் சேவாக், யூ ஹேட் MS தோனி, ஆல் ஆஃப் them at their peak. ஜஹீர் கான், ஸ்ரீசாந்த், ஹர்பஜன் சிங், உங்களுக்கு டீம் செட். நவ யூ ஆர் ட்ரைங் டு செட் a team for the 2027 World Cup. நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க, Chika. So it's a slightly different ball game, Chika. I think it's a slightly you give youngsters a chance. Certainty is not respond நான் சொல்ல வரேன். No, I wouldn't want to risk the captain, Chika. Gill captaincy எடுத்து வந்து hardly 1 year, Chika. Hardly 1 year. Okay, what rotation குடுன்றேன். rotation policy வச்சுக்கோன்றேன். Rotation policy with the other players, not with the captain, for only one reason, Chika. Because first of all, he is only playing 2 formats. He is not playing the T20 format. Let's remember that. Fair enough. So he's already getting a break. Nariya நீ கில்லியே வெச்சுக்கோடா, அத பத்தி கவலை இல்லடா. இல்ல, the only reason why I would say that as much as இந்த ரெண்டு மேட்சஸ்ல வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது. When it has come down, we have lost against South Africa, we have lost against Sri Lanka, we have lost against Australia, all ODI series. இது எல்லாமே ODI series இல்ல, under Gautam Gambhir, and lost against New Zealand. So Shubman Gill really still hasn't, as a captain in ODI cricket, still it's not a great record. Fair enough, Ani. I agree with you, Ani. So, whatever it is, ஒரு ரொட்டேஷன் பாலிசி வச்சுக்கோ, அதை பண்ணாதான் முடிஞ்சு உனக்கு. இல்லனா என்ன தெரியுமா Chika, நீங்க ரொட்டேஷன் பாலிசியில சொல்றதுல என்ன தெரியுமா ஒரே ஒரு ப்ராப்ளம் இந்த டீம்ல? ரோஹித் சர்மா ஒரே ஒரு ஃபார்மேட் தான் ஆடுறாரு, விராட் கோலி ஒரே ஒரு ஃபார்மேட் தான் ஆடுறாரு, ஸ்ரேயஸ் ஐயர் இப்பதான் வந்து T20 கிரிக்கெட்ல வந்திருக்காரு. சோ அவரையும் நீங்க வந்து ரெஸ்ட் பண்ண முடியாது ODI கிரிக்கெட்ல. So he is also technically, actually, if you see, he still played only one format. KL Rahul is playing only Test cricket and ODI cricket. So நீங்க the term of rest, உண்மை சொல்றேன் நீ 6 எல்லாம் போக கூடாது. நீ அவன கிளாசிக் ரோல்ஸ் ராஜ் ராவலாம் 4-5 மேல போக கூடாது. நீ இட்ஸ் நாட் குட் ஃபார் not good for the team. அவன் 6 எல்லாம் பேட்டிங் பண்ணிட்டு கூடாது, என்னோட ஒபினியன். honestly, it's not good for the team, it's not good for okay. இப்போ இஷான் கிஷன் இந்த அடி அடிச்சிருக்கான் நம்பர் 4ல. ஸ்ரேயஸ் ஐயர் is at number 5. First of all, I don't know how they are going to get the squad. ஏன்னா நேத்துக்கு for the first time Washington Sundar bowled 7 overs and he bowled well. கொஞ்சம் பேக் பண்ணி நிறைய ஓவர்ஸ் கொடுத்தாங்க. he gave only 24 runs, he got a wicket. நீங்க சொல்றது ரைட் Chika, but I somewhere feel ட்ரையல் அண்ட் எரர் ரொம்ப பண்ண வேணாம். ஏன்னா it will create more confusion on எனக்கு தோணுது Chika.
Anyway, I don't know. I think you should go by rotation policy. Rest பண்ணு சில பேர் சான்ஸ் கொடு, சில பேர் ரெஸ்ட் பண்ணு. சர்டனிட்டிஸ்லாம் சம்டைம் ரெஸ்ட் பண்ணலாம். சரி, அந்த மாதிரி தான் பண்ணுவியானோ. And you'll have to start picking the team. ஆனா ஒன்னு சொல்றமா, நீ இதெல்லாம் ஒரு ஒக்கபத்து சைடு ஆப்கானிஸ்தான், ஒரு அம்மாஞ்சி சைடு. அதுல ரஷீத் கான் விட போலிங் கிடையாது. எவனா சாமி கீமின்றான், அவனெல்லாம் போட்டா அடி சமையல் கீமில். நான் பேர்லாம் பார்த்தா அவன் வந்து பூ விட்டு இருக்கான். பூவா பறந்து பால் T20 side Chika, but they are ODI. அந்த நபி இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நபி அவன் புள்ளியும் சேர்ந்து ஆடுவாங்க ஆப்கானிஸ்தானுக்கு. அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான நபி. இன்னும் அதுதான் பிளான். அவங்க ஆல்ரெடி சேர்ந்து ஆட்டாங்க லீக்ல. அதான் லீக் சேர்ந்து ஆட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாதர் அண்ட் சன் பிளேயிங் ஃபார் கண்ட்ரி டுகெதர். அவன் நபி அதிகம் தான் கிரிக்கெட் ஆடுறான் தெரியல. இந்த மாதிரிலாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. சரி, இது வந்து okay, you will have to promote those kind of cricketers all the country also. Afghanistan cricket நம்ம ப்ரமோட் பண்ணணும். சோ அது ப்ராபபிலி எப்படி இந்த மாதிரி பொசுக்கிற வெயில பாவமா இருக்கு அவங்கள. அவங்க நினைச்சா பாரு, இப்ப சாட்டர்டே இந்தியா மெட்ராஸ் ஆட போறாங்க. தூக்குது மெட்ராஸ் சூடு. எப்படி ஃபீல் பண்ணி ஆட போறாங்க தெரியல, எப்படி பாவம் ஆடுறாங்க தெரியல. லக்னோலாம் எப்படி பாரு, ஒரு 43, 44 இருக்கும். அந்த வெயில் ஆடுறாங்க, பொசுக்கிடுவாங்கடா. இந்த மாதிரி வெயில் எல்லாம் கிரிக்கெட் ஆடக்கூடாது. இட்ஸ் நாட் ஃபேர். I completely agree with you. First of all, I think June should be a month of break for Indian cricket. Everybody cricket break. அப்பதான் வியூவர்ஷிப் வரும். இல்ல சீக்கா, you have to understand. சில கண்ட்ரீஸ்லாம் இப்போ நீங்க வந்து இங்கிலாந்து மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து ஜூன்லாம் அவங்களுக்கு பீக் சம்மர். It is a very good time to play cricket for them. நீ அங்க வச்சுக்கோடா. I think India shouldn't play cricket during June. அவ்வளவுதான். ஒண்ணு லைஃப் IPL இப்பதான் முடிஞ்சு, T20 வேர்ல்ட் கப் தான் முடிஞ்சல. ஒரு பிரேக் கொடுத்து விமென்ஸ் வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. Exactly. நீங்க சொன்ன பாயிண்ட் absolutely right. Women's World Cup நடந்துன்னு இருக்கு. And also let's not forget Chika, the FIFA World Cup, whether you or me don't like it, it is the greatest and the biggest sporting event. There is nothing wrong in taking a 1 month break for cricket, for men's cricket during June. இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடக்கூடாது. IPL அப்புறம் ஒரு 1 month பிரேக் கொடுக்கணும். பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் வேணும். Imagine the players, Chika, no holiday, no time with family, nothing. ஒரு ரோபோட் மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அதான் அவளுக்கு பாவமா இருக்கு நினைச்சு பார்த்தா. நீ சொல்ற மாதிரி ஒரு ஃபேமிலி டைம் கிடையாது, ஒரு ஹாலிடே கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு மென்டல் பிரேக் வேணும் எல்லாருக்குமே. Imagine being wired. இப்ப எங்களுக்கே ஷோ பண்ண சில நாள் பண்ண ஒரு நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்ல இருந்து IPL படிச்சா டெய்லி ஷோ பண்ணுவோம். சில நாள் ஒரு 2 நாள் பண்ணிருக்க மாட்டோம். மோர் ஃபார் மென்டல் பிரேக். ஏன்னா டே டு டே நாங்க லேட் நைட் பண்ணிருக்கோம் ஷோ இங்க IPL நம்ம சிக்கால. அது வரைக்கும் ஒரு மென்டல் பிரேக் வேணும். நம்மளுக்கே மென்டல் பிரேக் வேணும்னா பிளேயர்ஸ் எல்லாம் மென்டல் பிரேக் வேண்டிருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ ஜூன்லாம் விட்டுணும். இப்ப நீ யோசிச்சு பாரு, T20 வேர்ல்ட் கப் நடக்குது, அதுல போக்கஸ் பண்ணிடலாம். ஆனா T20 வேர்ல்ட் கப் எடுப்பா, ப்ரொடியூசர் போடுப்பா, இந்த பாகிஸ்தான போட்டு நொங்கிட்டாங்க. போட்டு மாம்பழம் ஜூஸ் புழிஞ்சு தள்ளிட்டாங்க. பாகிஸ்தான் பசங்களா, டே உதிக்காங்கடா, வாய் திறக்காதீங்கடா, வந்தாலே பொசிக்கிடுவாங்க உங்களுக்கு போட்டு. அங்க பாருங்க 17 ஓவர் 6 அவுட் இந்த பசங்க. அங்கேயும் பா ஸ்மிருதி மந்தானா ஃபார்ம் ஆஃப் லைஃப் செம்மையா ஆடிட்டு இருக்கா. அங்க 15 மினிட் வேற லெவல் ஆடுறான் அவன். ரீச்சா கோஷ் அவ செம்ம. பட் எனக்கு தீப்தி சர்மா போலிங் தான் ரொம்ப பிடிச்சதியா எனக்கு. செமையா போலிங் போடுறான் தீப்தி சர்மா. 5 for 10. பாகிஸ்தான நீங்க கிரிக்கெட்லாம் விட்டுறலாம், வேற ஏதாவது கேம் ஆடுங்க பசங்க. கில்லி தாண்டு அந்த மாதிரி வேற ஏதாவது ஆடுங்க பசாம. அவங்க அந்த மாதிரி தான் ஆடணும்னு நினைக்கிறேன். வேற கிரிக்கெட் விட்டுறலாம் அவங்க. ஆக்சுவலா மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல வந்து பொசுக்குறோம் போட்டு, விமன்ஸ் வேர்ல்ட் கப் வந்து பொசுக்குறோம். எல்லா வேர்ல்ட்லயும் போய் பொசுக்கிடுவோம். எப்படியும் அப்புறம் லோன்னு கத்தின்னு இருப்பாங்க. கத்துங்க. அதுல வேற நம்ம ஒரு ப்ரமோஷன் வேற கிரேட்டஸ்ட் ரைவல்ரியா. அந்த ரைவல்ரி எல்லாம் முடிஞ்ச வருஷ கணக்காயிடுச்சு. அந்த ரைவல்ரி எல்லாம் என்னைக்கோ முடிஞ்சிடுது. கிரேட்டஸ்ட் ரைவல்ரி எல்லாம் அந்த காலம் முடிஞ்சிடுது. அது பொசு காலேஜ். பாகிஸ்தான் P for பொசு காலேஜ். பாகிஸ்தான் பொசுக்கு, அவ்வளவுதான். பட் நீங்க சொன்ன மாதிரி there's so much of cricket going on. ஏன்னா அங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஸ்மிருதி மந்தானா பார்த்தா I like her consistency. இன்னைக்கும் பாருங்க நெதர்லாண்ட்ஸ் எதிரா இன்னைக்கும் ஒரு சம்மடி. அதான் நேத்திக்கு சம்மடி பாருங்க போட்டு 70 over of 47 balls. அண்ட் எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சி, அவ்வளவு ஒரு எலிகன்ஸ் இருக்குடா. அது ஒரு டிபிக்கல் எலிகன்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் இஸ் எலிகன்ஸ். நோ she is amazing. And best part is best joke is அவ சைலண்டா போயிடுறா பாத்தியா. She doesn't get the actual partner, real actually partner or accolades or publicity. No. She gets Chika. I think you're mistaken if you think that. We all rate Smriti Mandhana very highly. அவன் the Deepthi Sharma இன்னும் பிகரா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். In media publicity should be given even more. Oh, like that you mean? Yeah, performing well consistently, man. You have to give it to Smriti. You have to give it to Deepthi Sharma and all, man.
Yeah, but on the cricketing circle, ellaru we all love Smriti because the way she bats is just class. Left-handers grace அது எப்பவுமே இருக்கும். But yeah, Chika, the main question: are you following the FIFA World Cup? எந்த ரியல் கப்? FIFA World Cup, FIFA. the football World Cup. நான் சாரிப்பா, நான் பாக்குறது இல்லப்பா. யாரோ நீ தான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஏதோ ஸ்டேடியம் அப்படி ஓபன் ஆகுமா, மெர்சிடிஸ் பென்ஸ் ஸ்டேடியமா, Chika, you அட்லாண்டால have to see it, Chika. If you're a இதான் sport, yeah, just get some time. எனக்கு தெரியும் எவனா உங்களுக்கு. 2 மணிக்கெல்லாம் பாப்பான். அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிளே ஆஃப்ஸ் வரும்ல, அப்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் வச்சு நான் பாப்பேன் நிச்சயம். இந்த பிளே ஆஃப் வச்சு பாப்பேன். இப்பெல்லாம் டைமிங்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது கண்ணா. ஸ்கோப்பே இல்ல. நானும் அதான் நினைச்சேன், என்னடா இந்த மாதிரி டைமிங். ஆனா ஜிகா பயங்கரமா இருக்கு பாருங்க. அந்த நல்ல ஒரு மேட்ச் ஒரு இருக்கு. ஒரு 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 மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்களுக்கு பாருங்க. why I tell follow the World Cup நால சிக்கா, it is that one time நம்ம கிரிக்கெட்ல வந்து இல்ல, unfortunately only 8 or 10 teams really play and compete. I know we have 16 teams and the 20 teams T20 World Cup every 2 years. அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப் வரைச்சே நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது பாத்தீங்களா, அந்த ஒன்ஸ் இன் 4 years ரெடிடா. பட் அது கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இட் வாஸ் ஒன்லி 10 டீம் டோர்னமெண்ட். இந்த வாட்டி 48 டீம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ராக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி, ஃப்ரம் நோவேர் டு சம்வேர் ஸ்டோரிலாம் இந்த வேர்ல்ட் கப்ல தான் சீக்கா வரும். பாருங்க அந்த கேப்பே வார்டே, அவங்க வந்து எங்கேயோ இருக்காங்க. ஸ்பெயின் வந்து ஒரு சரியான டீம் போடுங்க ப்ரொடியூசர். அந்த மேட்சுக்கு முன்னாடி சீக்கா இவனுக்கு 50K ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தான். அந்த ஒரே மேட்ச் நில் ஒரு ஒரு ரியலா வந்து ஒரு கிரேட் வால் ஆஃப் கேப்பே வார்டே மாதிரி இருந்தான். அவன் கோல் விட மாட்டேன்டா இன்னைக்கு அப்படின்னு. ஒன் டேல 10 million ஃபாலோவர்ஸ் சீக்கா. Just one day. Imagine that story. Because of a draw, not even, they didn't even win. They didn't even win. Remember that. This is the beauty of a World Cup. டெட்லி சேவ். I think இந்த சேவ் தான் பண்ணானே. I believe Davies இவன் 40 வயசா. So it goes to show age is not a number. Age is just a number. Football athleticism வேணும், flexibility வேணும், fitness வேணும். 40 வயசுல இவன் எடுத்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எடுத்துருக்காங்கன்னா amazing achievement. Yeah. Like you said, age is not a number, especially if you are a superhuman, especially if you are the god of football, that is Lionel Messi. Age of 38, scoring, I think the oldest player to score a hat-trick in the World Cup in Nanigaran, and his first hat-trick. Oh, you have to see him play, Chika. நிஜமாவே சீக்கா, சும்மா எனக்கோசம் ஒரே ஒரு வாட்டி நீங்க வந்து மேரடோனா பத்தி அப்படி ரேவ் பண்ணியிருந்தீங்கல்ல சின்ன வயசுல இருக்கும்போது, ஜஸ்ட் இவனை பாருங்க, என்னடா நீ மேரடோனா மாதிரியே இருக்கான்டான்னு அப்படியே சொல்லுவீங்க நீங்க. Just போன ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணினேன். இந்த பிரான்ஸ் வர்சஸ் இவங்க ஆடினாங்களே கடைசியில பிளே, அது வந்து ஷூட் அவுட் தான் வின் பண்ணாங்க. எம்பாப்பே ஆக்சுவலா அவன் ஹாட்ரிக் அடிச்சான் ஃபைனல்ஸ்ல. எம்பாப்பே அவனும் 2 கோல் செம்மையா இருக்கு. சோ அதுதான் இப்ப வெயிட் பண்றது. இந்த ஒரு பிளே ஆஃப்ஸ் மட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் வேர்ல்ட் கப். இதெல்லாம் வந்து ஒரு ஜுஜுபி மேட்சஸ் இந்த அல்ஜீரியா, பெல்ஜியம், ஆப்கானிஸ்தான் இல்ல சீக்கா, செம்மையா இருந்துச்சுங்க இந்த மேட்சஸே. நான் சொல்றேன், அதான் நானும் நினைச்சேன் ஜுஜுபியா இருக்கும், மொக்கையா இருக்கும் அப்படின்னு. நேத்திக்கு ஒரு சூப்பர் மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் குரோவேஷியா, செமையா இருந்தது. அந்த மேட்சும் சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு சீக்கா. என்ன வேணாலும் சொல்லுங்க, ஃபுட்பால் அமெரிக்கா I think they've done a brilliant job in USA, and USA ல ஸ்போர்ட்டிங் என்ன நந்தனாடி அபிவாஸ் அவங்க வேற லெவல்ல பண்ணுவாங்க, வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. Yeah, anyway guys, I'll come back with you guys with a little more football, with a little more in-depth fun chat. But Chika, thank you once again. Before you go, don't forget to subscribe to our channel, hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.